வகுப்பு படிக்கிறேன். நான் எனக்கு பிடித்த அரசியல் தலைவனை பற்றி பேசப் போகிறேன். சாவிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனமே கமழ வேண்டும், பாடையிலும் படுத்துயிலும் போதினிலும் பைந்தமிழிலே அவன் ஓசை கேட்க வேண்டும், ஓடையில் என் சாம்பல் ஓடையிலே செந்தமிழிலே சலசலத்து ஓட வேண்டும் என என் தாய் தமிழை வணங்கிக் கொள்கிறேன். அத்தமிழை எனக்குள் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கும் என் அரசியல் ஆசானை பற்றி பேச நான் பெருமை கொள்கிறேன். மனிதனுக்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருப்பவன் மத்தியில் மரம் செடி கொடி என தொடங்கி புழு பூச்சி வண்டி என இவன் அனைத்திற்காகவும் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறான். இவனை ஒரு அரசியல்வாதியை பார்ப்பதை விட நல்லதொரு ஆசானை பார்ப்பதே ஆக சிறந்தது. ஆம், மலையை நேசிக்க சொல்கிறான், மரத்தை நேசிக்க சொல்கிறான், மண்ணை நேசிக்க சொல்கிறான், ஏன் ஒரு புழுவை கூட நேசிக்க சொல்கிறான். தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களை பற்றியும் சிந்திக்கும் இயற்கையின் காதலன் இவன். தண்ணீருக்காக தவிக்கும் மனிதனை பற்றி மட்டுமல்ல, விலங்குகளை பற்றியும் சிந்திக்கிறான். அதனாலே மரத்தை வளர்க்க சொல்கிறான். அம்மரம் மழை தரும் என்கிறான், அம்மரை உணவு தரும் என்கிறான், அந்த உணவு உயிர் தரும் என்கிறான். இவனை தவிர யாரும் இந்த அரசியலை பேசவில்லை. குடியும் பணமும் மட்டுமே அரசியல் என்று நினைத்திருந்தவர்கள் மத்தியில் இதுதான் தூய அரசியல் என்று புரிய செய்த பகலவன் இவன். என் மலங்கள் கொள்ளை போவது அவனுக்கு பிடிக்கவில்லை, என் மலைகள் களவு போவது அவனுக்கு பிடிக்கவில்லை, என் மரங்கள் வெட்டப்படுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. கோபமாக பேசுகிறான், சத்தமாக பேசுகிறான். அந்த கோபமும் சத்தமும் இந்த இயற்கையை காப்பதற்காக துடிக்கிறது, என் மக்களை காப்பதற்காக துடிக்கிறது. தன் மொழிக்காக பேசுகிறான், தமிழ் மொழியை காப்பதற்காக பேசுகிறான். தன் தாயை பழித்தவன் எவனாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன், தன் தமிழை பழித்தது தாயாகவே இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என தன் தாயை விட தாய் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே அரசியல் தலைவன் அவன். சாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டு என்கிறான். ஆம், சாதி பார்த்து பழக மாட்டேன், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டேன் என சாதி பெயர் சிறுபால் எடுத்தவன் அவன். யார் அவன்? அப்படி என உனக்கு செய்து விட்டான். இச்சிறு வயதிலேயே நீ அவனை உன் அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொள்ள அவன் உனக்கு என்ன கற்பித்தான் என்ற வினா உங்களுக்கு ஓடுவது என்னால் உணர முடிகிறது. இதோ அவனை பற்றி ஒரு சிறு விளக்கம், அதிலே எமக்கெல்லாம் நிச்சயம் தெளிவு பிறக்கும். வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாது என்று மேதகு பிரபாகரன் போதனையை போதை எனக்கு கற்பித்து வரலாற்றை படிக்க வைத்த ஆசிரியர். என் மொழி புரியாதவன் எனக்கு தகவனாக இருக்க முடியாது, என் மொழி புரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்று எனக்கான தலைவனை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது என கற்பித்தவன் அவன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது, விமர்சனங்களை உரமாக்கு, அதில் உள்ள லட்சங்களை மரமாக்கு என்று எனக்குள் லட்சிய விதையை விதைத்தவன் அவன். வேர்க்காமல் விளையாட முடியாது, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி தரும் எங்கள் முயற்சி என்று தோல்விக்கு அத்தோல்வி தோற்கடிக்க முயற்சிக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்தவன் அவன். நோட்டுக்காகனை போடும் ஓட்டு எனக்கு திட்டு என்கிறான். ஆம், நான் உங்கள் வாக்கு காணவன் அல்ல, உங்கள் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை காணவன் என்றவன். நம்மை போன்ற சிறு பிள்ளைகளின் வாழ்க்கை காணவன் என்றவன். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுப்பது அரசின் கடமை, அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் மடமை, அதை போராடி பெறாமல் இருப்பது மாபெரும் கொடுமை என்று கல்வியின் முக்கியத்துவத்தை உறக்க முழங்கியவன் அவன். வளங்களை சுரண்டி கொடுப்பதன் பெயர் வளர்ச்சி அல்ல, நம் இயற்கையின் வீழ்ச்சி என்றவன். 5G 7G எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயிக்கு தான் ஊத்தணும், சாஃப்ட்வேர்லயே போய் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு போய் தான் வேலை செய்யணும் என்று உணர்த்தியவன் அவன். விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று விவசாய முக்கியத்துவத்தை கார்பரேட் காரன் முதல் கரைவேட்டிக்காரன் வரை உணர்த்தியவன் அவன். ஏனென்றால் அவனை பொறுத்தவரை விவசாயம் நம் தொழில் அல்ல, நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் உயிரோடு கலந்த உணர்வு. ஆண்களும் பெண்களும் சமம் என்று வெறும் வார்த்தையால் சொல்லிக்கொண்டு வெறுங்கையால் முரம் போட்டுக் கொண்டிருக்கும் எத்தனையோ அரசியல் கட்சியின் மத்தியில் ஆண்களுக்கு இணையாக பெண்களையும் அரசியல் மேடையில் ஏற்றி வைத்திருக்கும் புரட்சியை விதைத்த ஒரே புரட்சியாளன் இவன். கொட்டையில் கொடியெல்லாம் கிழியாமல் தொங்குது, குமரி பண்ணு துணியெல்லாம் கிழிஞ்செல்லாம் தொங்குது, நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடைபாதை தானே ஏழைக்கு வீடு, சாமியை கும்பிடுற கைகளை கும்பிட்டு
தேவி ஜக்கம்மா உலக தலைகளா தொங்குதே நியாயமா? சின்ன வயசுல சிகரெட் பிடிக்கிறா, சித்தப்ப கிட்டே திப்பேட்டு கேக்குறா, பசுபாட ஆடெல்லாம் அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழெல்லாம் மம்மின்னு சொல்றா என்ற அரசியல் மேடையில் மட்டுமல்ல தான் எழுந்த படங்களிலும் புரட்சியை விதைத்த ஒரே புரட்சியாளன் இவன். இவன் பேசிய பல அரசியல் மேடையில் வானமே குடிப்பிடித்தது, பூமியே மேடை அமைத்தது, மலையே குளிரூட்டியது, வெயிலே மூட்டியது என்று இப்படி இயற்கை காதலிக்கும் இயற்கையின் காதலர் இவன். பாரதி, அண்ணல் அம்பேத்கர், தீரன் சின்னமலை, என் பாட்டன் புலித்தேவர், என் பாட்டி வேணுநாச்சியார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, நம் வாழ்வர் வீரப்பன் என்று நம்மோடு வாழ்ந்து மறைந்த பலரை, புரட்சியாளர்களை பலரை இவன் உருவில் நான் பார்க்கிறேன். இப்படி இந்த இளம் வயதிலேயே இக்குழந்தை புரட்சி தீயாய் வித்திட்டவன் யாரவன் என்று தெரிந்து கொள்ள உங்கள் நெஞ்சம் படபடக்கிறது. அது உங்கள் கண்களில் தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏதோ அவனை அவன் இவன் என்றார் குறிப்பிடுவதால் ஒரு சிறியவனை பற்றி பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவன் சீறி பாயும் காற்றாற்று வெள்ளம். ஆம், அண்ணனாக, மாமனாக, பெரியப்பனாக, சித்தப்பனாக எமக்கெல்லாம் அவரை அவன் என்று அழைக்கும் உரிமை கொடுத்தவர் அவர். எங்கள் உயிரானவர், எங்கள் உறவானவர். யார் அவர்? தமிழுக்கு 3 எழுத்து, அன்புக்கு 3 எழுத்து, அன்னைக்கு 3 எழுத்து, தந்தைக்கு 3 எழுத்து, உறவுக்கு 3 எழுத்து, வெற்றிக்கு 3 எழுத்து, காதலுக்கு 3 எழுத்து, கருணைக்கு 3 எழுத்து, பணிவுக்கு 3 எழுத்து, இவன் துணிவுக்கு 3 எழுத்து.